जय पराशक्ति महामाई की जय. அன்னையினருளாலே பகவத்கீதை பாராயணத்தை தொடரலாம். முதல் அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்களை படித்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். முதல்ல தியான ஸ்லோகம் 2 சொல்லிட்டு இந்த 10ஐயும் பாராயணம் பண்ணினா நேரம் ஆகிடும். புது பாடல் படிக்க முடியாது. 6லேருந்து படிப்போம். 6லேருந்து 10 வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு வந்துடுவோம். என்னம்மா? ஓம் பார்த்தாய பிரதிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இன்னைக்கு யாருமா பின்பற்றி சொல்ல போறாங்க? நமஸ்காரம் முத்துஞானம். சரி, அப்போ நீங்க சொல்றீங்களா முதல் அத்தியாயத்துல? சரிங்க. முதல்ல இருந்து சொல்லிடுங்களேன். 10 ஸ்லோகம் கிடுகிடுன்னு சொல்லிடலாம். சரிங்க. அத பிரதமோऽध्यायः ஸ்ரீமத்பகவத்கீதா அர்ஜுன விஷாத யோகः. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா தூ பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் சமூம் வியூடாம் த்ரிபதபுத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஸ்ச த்ரிபதஸ்ச மகாரதः. दृष्टकेतुश्चेकितानः काशिराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्दिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. अस्माकं तु विशिष्टाये निबोध द्विजोत्तम नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् ब्रवीमि ते. भवान् भीष्मश्च कर्णश्च कृपश्च समितिञ्जयः अश्वत्थामा विकर्णश्च सौमदस्तिस्तथैव च अन्ये च बहवः शूरा मदत्ते त्यक्तजीविताः नानाशस्त्रप्रहरणाः सर्वे युद्धविशारदाः.
ம். अपर्याप्तं तदस्माकं फलं भीष्माभिरक्षितम् पर्याप्तं द्वितमेतेषाम् த்விலம் து இதம் ஏதேஷாம் து இதம் சேரும்போது த்வீதம். द्वितं ம். சரிங்க पर्याप्तं द्विदमे द्विदमेतेषां ஆ. फलं भीमाभिरक्षितम् ம். சரி 11. அயனேஷு ச சர்வேஷு अयनेषु च सर्वेषु अयनेषु च सर्वेषु யதா பாகம் அவஸ்திதாः यथा भागम् अवस्थिताः சேர்த்து यथा சொல்லுங்க. யதா பாகம் அவஸ்திதாः यथा भागमवस्थिताः यथा भागमवस्थिताः अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः இன்னும் ரெண்டு தடவை சொல்லுங்க. சரிங்க अयनेषु च सर्वेषु यथा भागम् अवस्थिताः अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु 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 இன்னொரு தரம். भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि भवन्तः सर्व एव हि भवन्तः सर्व एव हि भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि இன்னொரு தரம். भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि முழுமையா சொல்லிடலாம் முழு ஸ்லோகம். अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि अयनेषु च सर्वेषु यथा भागमवस्थिताः भीष्ममेवाभिरक्षन्तु भवन्तः सर्व एव हि அடுத்த ஸ்லோகம். तस्य सञ्जनयन् हर्षम् तस्य सञ्जनयन् हर्षम् तस्य सञ्जनयन् हर्षम् तस्य सञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः कुरु वृद्धः पितामहः कुरु वृद्धः पितामहः
தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமகः. तस्य सञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः तस्य सञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः सिंहनादम् विनद् அம்ப யோச்சைஹி சொல்லுங்க. என்னப்பா? சிம்ஹநாத் வினத்யோச்சைः சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி. அது எப்படி பிரிக்கணும்னா வினத்ய உச்சைஹி, உச்சத்தில் ஒலித்ததா. அந்த சிம்மநாதம் எழுப்பினார், அது ரொம்ப உச்சமாக ஒலித்தது. சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி. சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி. சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ மூணாவது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனம் சொல்லணும். தெரியும். சங்கம் தத்மௌ பிரதாபவான். சங்கம் தத்மௌ பிரதாபவான். சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். முழு ஸ்லோகம் சொல்றேன். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமகः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः சங்கம் தத்மௌ பிரதாபவான். तस्य सञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योच्चैः शङ्खं तद्धद्मौ प्रतापवान्. तस्य सञ्जनयन् हर्षम् कुरु वृद्धः पितामहः सिंहनादं विनद्योच्चैः சங்கம் தத்மௌ பிரதாபவான். அதாவது பாண்டவர்களுடைய படையை பார்த்து, பாண்டவர்களுடைய படைபலம் 7 அக்ஷௌகிணி தான். அதை விட 4 அக்ஷௌகிணி இவங்களுக்கு கூட இருக்கு. அதுல ஆக்சுவலா என்ன நடக்கிறது அப்படின்னு, மாதிரியினுடைய அண்ணனாகிய சல்யன் தன்னுடைய 2 அக்ஷௌகிணி படையை எடுத்துக்கொண்டு யுதிஷ்டிரரை பார்க்கத்தான் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா துரியோதனன் அவரை ஏமாற்றி வழியிலேயே நிறைய நல்லா கவனிச்சிடறான். ஆங்காங்கே அவர்கள் இந்த அத்தனை பெரிய படையை நிறுத்தி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து நல்லா குளிர பண்ணிடுறான். இவ்வளவும் தன்னுடைய தங்கை மகன் தான் பண்ணியிருக்கான்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வரார். கடைசியில பார்த்தா அவ்வளவும் பண்ணினது துரியோதனன். இப்ப உப்பு தின்னாச்சே, அவன் உப்பு தின்னுட்டு அவனுக்கு எதிராக நான் எப்படி போரிடுவது? அதனால அவ்வளவு பெரிய படையையும் அவனுக்கே கொடுத்து அவனுடைய பக்கத்துல நின்றே போரிட முடிவெடுக்கிறார் சல்யன். அதனால 2 அக்ஷௌகிணி அங்க போச்சு. இது இங்க வந்திருந்தா 2 பேருக்கும் சமமா இருந்திருக்கும். அப்போ இப்ப இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு 7 அக்ஷௌகிணியும், இவருக்கு வந்திருக்க வேண்டிய 2 இங்கேயே போனதுனால 11 அக்ஷௌகிணி கௌரவர்களுக்கு இடையிலும் துரியோதனாதிகளுக்கும் இருக்கு. அவ்வளவு பெரிய படையை வச்சிருந்தாலும் அதர்மத்தை செய்துட்டதுனால துரியோதனனின் மனம்
கலக்கமுற்றிருக்கிறது. அதனால அவனுக்கு இந்த படைகளை கூடியிருக்கிற படையை பார்த்த உடனே யுதிஷ்டிரருடைய படை கட்டுக்கடங்கியதாகவும் வலிமை மிக்கதாகவும் தெரிகிறது. இவர்களுடைய படையோ, கௌரவ படை இவனுக்கு அந்த மாதிரி தோணல. மனசுல அந்த அவன் பண்ணின அதர்மம் அவனுக்கு அதைரியத்தை ஊட்டி விட்டது. அப்படி அவன் குழம்பி தவிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பாட்டனார் எப்படியாவது நிலைமையை சமாளிக்கணுமேன்னு முதல்ல சங்க ஊதி விடுகிறார். யாரு முதல்ல சங்க ஊதுறாங்களோ அவங்கதான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அஃபென்சிவ் அட்டாக் பண்றது அது அவங்கதான் முதல்ல பண்றாங்க. அப்படி அந்த சூழலை இந்த பாடல் வர்ணிக்கிறது. ரெண்டு பாடலையும் சேர்த்து சொல்லுவோம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः சங்கம் தத்மௌ பிரதாபவான். ரெண்டும் சொல்லுங்கம்மா. சரிங்க. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः சங்கம் தத்மௌ பிரதாபவான். ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.